வணக்கம் அன்பான மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான ஜூலை மாத ராசி பலன்கள். புதன்கிழமையில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. ஒளி நிறைந்த நன்னாளிலே சூரியனுக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பட்டு சந்திரனுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக இந்த ஆரம்பம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரையில் சற்று ஒரு சிறு தாய் தகப்பன்களிடம் இருந்து அன்பு ஆதரவுகளில் இருந்து சற்று தடை தாமதங்கள் இருக்கும் என்று சொல்லலாம். ஆனாலும் அந்த தடை தாமதத்திற்கு அனைத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சந்திரனை பார்க்க இருக்கின்றது. இது மிகவும் அற்புத நல்லதொரு பலனை கொடுக்கின்றது. மிதுன ராசிக்கு ராசியிலேயே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும், ராசியிலே முயற்சி சாணாதிபதி சூரியன் தகப்பன்காரகன் இருக்கின்றதும், ராசிக்கு 8ஆம் இடத்திலே 2 குடையவன் இருக்கின்றதும், ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், ராசிக்கு 8, 9 குடையவர் சனி பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும், ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமைந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை சொல்லதே தேவையில்லை. சோதிட சம்பந்தப்பட்ட துறையிலே, எழுத்துத்துறையிலே, பேச்சு துறைகளிலே இருக்கக்கூடியவர், பலதரப்பட்ட தொழில்களிலே பல தொழில்களையும் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்காக இந்த மங்களகரமான ஜூலை மாத ராசி பலன் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே 7, 10 என்று சொல்லக்கூடிய கூட்டாளி, நண்பர், தொழில், கூட்டு தொழில்களை சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடம் என்பது ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அவர் 2ஆம் இடத்திலே அமைய பெற்று குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமைய பெறுகின்றது. ராசி அதிபதி புதன், குரு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 3 சுபகிரகங்கள் உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை குரு உச்சம் பெறுகின்றது. குரு என்றால் மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7, 10 குடையவர் குரு பகவான். நவகிரகங்களிலே சிறப்பையும் அள்ளித்தரக்கூடிய குருவின் பார்வை 8ஆம் இடத்திலே ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றது. லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் 8ஆம் இடம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. பிறக்கின்ற நாளிலே புதனுடைய அனுகிரகம் என்பது மிகவும் உயரிய நல்லதொரு மாற்றத்தை புதன்கிழமையிலேயே புதன், குரு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும், புதன் பகவான் 1, 4 குடையவர் வீடு வாகனம் சொத்து சுகங்களை சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு ராசி அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரியவனும் அடையக்கூடிய ராக கிரகங்களிலே அது புதன் பகவானுக்கு அந்த சிறப்பு இருக்கின்றது. அந்த சிறப்பை பெற்ற புதன் பகவானை சந்திர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒரு சில நபர்களுக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட எதிர்பாராத பொருளாதாரத்திலே உன்னத நிலையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது. காரணம் 8ஆம் இடத்திலே 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரியனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் வர்க்கோத்தமம் பெற்று அந்த புதன் பகவானும் குரு பகவானுடைய புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே வர்க்கோத்தமம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் அங்கே இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் குடும்ப சாணங்களில் குடும்பம் அமையார்கள் குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய மற்றொரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 6, 8ஆம் இடத்தை குருவின் பார்வை கிடைக்கப் பெறுகின்றது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள், கணவன் மனைவிகளிலே அந்யோன்யன்கள், கூட்டாளி, நண்பர்களிலே ஒரு ஒற்றுமைகளையும் ஆதரவுகளையும் பெரும் மதிப்புகளையும் உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. சுபகிரக நாயகர்கள் உங்களுடைய 2ஆம் இடத்திலே புதன், குரு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர்கள் தனவாக்கு குடும்ப சாணத்திலே அமைந்த தனவாக்கு குடும்ப சாணாதிபதி வர்க்கோத்தமம் பெற்று சூரியனுடைய நட்சத்திரத்திலே உயர்ந்த பொறுப்புகளையும் பெரிய ஒரு பதவிகளையும் பெறக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் மிதுனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே கேது பகவானும் 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக தகப்பனார்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்களில் நல்லதொரு மாற்றம், முயற்சிக்கின்ற காரியங்கள் ஒரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரை ஜூலை மாத ராசி பலன்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதங்கள். குடும்பம் கிடைக்காதவர்களுக்கு குடும்பம் கிடைக்கப் பெறுகின்றது. இருக்கின்ற வாயில் வரக்கூடிய வார்த்தைகள், கண்களிலே சொல்லக்கூடிய அழகு நிறைந்த அற்புதமான இந்த அழகு களத்திர காரகன் 2ஆம் இடத்திலே இருந்து அந்த குரு பகவான் 7 குடையவர் தொடர்பு பெற்று சண்டை, வம்பு, சச்சரவுகள், இதனால் வரையில் கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம், ஏமாற்றம், புத்திர பக்கத்திலே உள்ளவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் 5 குடையவரும் காரகனும் பாவாதிபதியும் உங்களுக்கு 2 கிரகம் சேர்ந்து உச்சம் பெற்ற நிலையிலே தொடர்பு. இந்த ஜூலை மாத ராசி பலன் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள், குடும்பங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை, வேலைகளிலே உத்தியோக உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது.
6-11 கூடியவர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்படும். லாபாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தொழில்களிலே உத்தியோக உயர்வுகள், நல்லதொரு மாற்றங்கள், சகோதரர்களால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு உயர்வுகளையும் கிடைக்கப்பெறுகின்றது. மிதுன ராசி என்பது காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடியதும், சகோதரனின் அன்பு, ஆதரவு, தாய் தகப்பனுடைய பாசமும் அரவணைப்பும் கிடைக்கப்பெற்ற மிதுனராசிக்கார நேர்களுக்கு காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய கலைத்துறைகளிலே மின்னக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசிக்கார நேர்களுக்கு இந்த மங்களகரமான ஜூலை மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு மிக அற்புதத்தை கொடுக்க போகின்றது. பாவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைந்து நிறைந்த பலனை அவர் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 6ஆம் இடம் வேலை, சர்வீஸு, வம்பு வழக்கு, கடன்களை சொல்லக்கூடிய இடங்கள். 6க்குடையவரை பார்க்க இருக்கின்றார். அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வேலைகளிலே இடமாற்றங்கள், ஊதிய உயர்வுகள், நல்லதொரு மாற்றத்தை, சகோதரர்களின் அன்பு, ஆதரவு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சனியின் மற்றொரு 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. புதன் பகவானுடைய ராசியதிபதி 2ஆம் இடத்துல வீடு வாசல் வித்து வாங்கக்கூடிய, புதுசாக புதுப்பிக்கக்கூடிய, குடிபோகக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. இந்த குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டும் அல்லாதது, மற்றொரு பார்வை 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. சனி பகவானும் உங்கள் தொழில்காரகனும் இருந்து உச்சம் பெற்று பார்க்கின்ற 7 தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பாரி வழங்குகின்ற ஜூலை மாத ராசி பலனாக இருக்கின்றது. முயற்சி சாணம், முயற்சிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள். 9ல் ராகு பகவான் தகப்பனார் உங்களுக்குள்ளே இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போய் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நல் மதிப்புகளையும், குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும், தாய் தகப்பன்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது, இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக சகோதரர்களால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது கடன், நோய், வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு குருவின் அனுக்கிரகம் உங்களுடைய 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே புதன் ராசி அதிபதி இருக்கின்றார். இங்கே இந்த பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே புதன், சுக்கிரன், குரு பகவான் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்று சுபகிரகங்கள், நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு அமைந்து சுபகிரகங்களுடைய தொடர்புகள் மிக அற்புதத்தை கொடுக்க போகின்ற இந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்கள், குடும்பஸ்தானங்கள், வெளிநாடு வெளியூர், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும், வியாபார சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்வுகளையும், உங்களுடைய குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்களையும், சுபகாரியங்கள் சுபநிகள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிதுன ராசியை பற்றி சொல்லவே தேவையில்லை. காற்று வேகத்தில் மின்னக்கூடியவர்கள், தொழில் வேலை சம்பந்தப்பட்ட புத்திகளிலே, கணினி சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும், காவல்துறையிலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும், 10ஆம் இடம் தொழில் சாணம், கணவன் மனைவி கூட்டாளி அனைத்துமே நல்லதொரு மாற்றத்தை, குழந்தை பாக்கியங்களிலே பேரு புகழும் வெற்றிகளையும் பெருமைகளையும் கொடுக்க போகின்ற ஜூலை மாத ராசி பலன் என்பது பிறக்க இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே இந்த கிரகங்கள் இருக்கக்கூடியது புதன், குரு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே உங்களுக்கு லக்கண காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே அமைய பெறுகின்ற முயற்சி சாணாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள், கணவன் மனைவிகளிலே கணவனுடைய மனைவியினுடைய அப்பாவால் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது மங்களகரமான காரியங்கள், குழந்தை பாக்கியம், வீடு வாசல், சொத்து சுகங்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தையும், குருவின் அனுக்கிரகம், பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல அமைய பெறுகின்ற பூர்வீகம் சார்ந்து, தொழில் சார்ந்து, கூட்டு தொழில் சார்ந்து உங்களுடைய குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.